வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். முப்படை வீரர்கள் கொடிநாள் விழா லோக் பவனில் நடைபெற்றது. 1000 கோடிக்கு மேல் போலி மருந்து விற்பனை நடந்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நாளை தவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் மும்முர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜச்சந்திரு அறக்கட்டளை புதிய அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. மக்கள் நலத்திற்கான புதிய சேவைகள் தொடக்கம். இனி விரிவான செய்திகள். முப்படை வீரர்கள் கொடிநாள் விழா லோக் பவனில் நடைபெற்றது. ஆளுநர் கைலாசநாதன் கடந்த ஆண்டு கொடிநாள் நிதிக்கு அதிக பங்களிப்பு செய்த அரசு துறைகள், நிறுவனங்கள், தனி நபர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சவுகான், முன்னாள் படை வீரர்கள் துறை செயலர் கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், முப்படை வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யும் படை வீரர்களின் இறுதி சடங்கு வரும் காலங்களில் அரசு மரியாதையுடன் நடைபெற வேண்டுமென்று தெரிவித்தார். 1000 கோடிக்கு மேல் போலி மருந்து விற்பனை நடந்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து திமுக சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பேசுகையில், புதுச்சேரி அரசு போலி மருந்து தயாரிப்பாளர்களை பதுக்கியவர்களை, ஏஜென்ட்டாக இருந்தவர்களையும் காப்பாற்றி வருகிறது என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ரூபாய் 1000 கோடிக்கு மேல் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அரசு பெயரளவுக்கு கைது நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் முக்கிய குற்றவாளிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் பணம் கைமாறியுள்ளது. பல அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்புள்ளது. இந்த மருந்து இந்தியாவில் எந்த கடைகளுக்கு சென்றுள்ளது, உயிரிழந்தவர்களா என தெரியவில்லை. இதுகுறித்து ஆய்வு நடத்த அரசு மருத்துவ நிபுணர்கள் குழுவை அமைக்கவில்லை. எனவே சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும். பாஜக, என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகளும் தொடர்பு உள்ளது. மருந்து குடோன்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு உரிமையானது. இதற்கு பல மடங்கு வாடகை அளித்துள்ளனர். பல அரசியல்வாதிகளுக்கு வீடு உட்பட பல சலுகைகள் வழங்கியுள்ளனர். இதுவரை 10 ஆண்டாக நிறுவனம் எப்படி நடந்தது, யாருக்கு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளது, மருந்துகளை சாப்பிட்டு இறந்தவர்கள் எத்தனை பேர் என அரசு வெளியிட வேண்டும். தமிழகத்தில் வீடு தேடி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மருந்துகளை வழங்குகிறார். ஆனால் புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்கப்பட்டு ஏழை மக்களின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் இதுவரை ஆய்வு கூட்டம் கூட நடத்தவில்லை. முதலமைச்சர், கவர்னர், சபாநாயகர், அமைச்சர்கள் என தனித்தனியாக பாதையில் பயணிக்கின்றனர். புதுச்சேரி மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். அரசு சரியான நடவடிக்கை எடுக்காததால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் நாளை தவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் மும்முர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை உப்பளம் துறைமுக மைதானத்தில் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்தில் பொதுமக்கள் பங்கேற்கும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் உரையாற்றக்கூடிய பகுதிகளில் ஒலிபெருக்கிகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளை தயார்படுத்தப்பட்டு வருகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. காவல்துறை நாளை முதல் தங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாட்டுகளை காவல்துறை விதித்துள்ள நிலையில் விஜய் நாளை கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பிற்கு 3 நாட்களாக தயாராகி வருகிறது உப்பளம் மைதானம். இதனிடையே கூட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு 20,000 தண்ணீர் பாட்டில் தயார்படுத்தப்பட்டுள்ளது. வரும் அனைவருக்கும் தண்ணீர் பாட்டில் 1, பிஸ்கெட் பாக்கெட் 1, மிச்சர் பாக்கெட் 1 கொடுக்கப்பட உள்ளது. மேலும் 60,000 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 6 லாரிகள் மூலம் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ராஜச்சந்திரு அறக்கட்டளை புதிய அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. மக்கள் நலத்திற்கான புதிய சேவைகள் தொடக்கம்.
முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் புதிய அலுவலகம் இன்று திரு PML கல்யாணசுந்தரம் MLA அவர்களால் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது. அலுவலக திறப்பு விழாவில் அறக்கட்டளை பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த புதிய மையத்தில் மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. அவை ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை, பெண்களின் நலனுக்காக சிறப்பு மருத்துவர் இருப்பார், குறிப்பிட்ட நாட்களில் பெண்களுக்கு தேவையான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படும். வாரந்தோறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் நலத்திட்டம். இன்றைய விழாவில் கலந்து கொண்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இனிய மதிய உணவை உண்டு பயனடைந்தனர். மக்கள் நலனையே முக்கிய இலக்காக கொண்டு செயல்படும் ராஜச்சந்திரு அறக்கட்டளை இந்த புதிய அலுவலகம் மூலம் மேலும் பல சமூக நல சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க உள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி PTU ஓய்வூதியர்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி PTU ஓய்வூதியர்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும், பணியின் போது மறைந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணியாணை வழங்க வேண்டும், கால தாமதத்தை தவிர்க்க புதுவை அரசின் கருவூலம் மூலமாக பென்ஷன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்த நிறுவனம் தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என கோரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், ஜெயலட்சுமி, பழனி, மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் ஆகியோர் உடனிருந்தனர். இருந்தால் கூட அவர்களை சட்டத்தின் முன்னே நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக CBI விசாரணை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் கேட்கிறோம். CBI வளையத்தில் கொண்டு வந்து யார் தவறினாலும் அவளை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்காக கவர்னரை அணுகி அதற்கான வேண்டுகோளை வைத்திருக்கோம். அதாவது SIT அமைச்சிருக்காரு கவர்னர், சிறப்பு விசாரணை குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிருக்காரு. அப்போ அது மேலே உங்களுக்கு கவர்னர் அமைச்சர் டீம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கவர்னர் சிறப்பான முறையிலே இதை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார். தேவைப்பட்டால் எங்களுடைய CBI அவருக்கு விளக்கம் கொடுத்திருந்தால் நாங்கள் இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறோம் என்று, தேவைப்பட்டால் CBI விசாரணை தேவை என்று நாங்கள் கேட்டோம். அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் ஓடி ஒழியக்கூடாது, கண்டுமையாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் மேலே கலந்துவிட்டு நிச்சயமாக இந்த ஒரு மாஃபியாக்கள் கூட தப்ப விடாமல் நான் கண்டுபிடித்து கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் செய்வார் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இதை தலைமை மேலிடம், எங்களுடைய தலைமை அதை கண்டிப்பாக இதை செய்யும். ஒரு ஆதரவாளர் கூட ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக தேவைப்பட்டால் CBI கண்டிப்பாக வைக்கிறேன் என்று கவர்னர் அவர்கள் உத்தரவிட்டார். இதில் முன்னாள் முதலமைச்சர் நேரடியாக சபாநாயகர் ஒரு சட்டமன்றம் பாஜக சட்டமன்றம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ நீங்கள் CBI கேட்டிருக்கீங்க, இது யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க CBI கேட்குறீங்களா? அதாவது இதை மாதிரி போலி அரசியல் பண்ணி எதையாவது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கிறதுக்காக சில பேர் பண்ணியிருக்கலாம். அதாவது முன்னாள் முதல்வர் அவருக்காக அரசியல் ஆதாயத்தை தேடி, ஏன்னா ஆட்சி நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை தேசிய முன்னாள் இராணுவ வீரர்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சேர்மன் திரு லிங்கலா ஜெகன் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இவ்விழாவில் முதலாவது ஆபரேஷன் சித்தூரில் கலந்து கொண்ட புதுவையின் மண்ணின் மைந்தர் கமலநாதன் அவர்களை கௌரவப்படுத்தினர். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். ஓய்வூதிய பலனில்லா முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய் அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் பல துறைகளில் சாதனை புரிந்த சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டினார். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திரு டாக்டர் அசோக் சங்கர் படே, லினோவா கம்பெனியின் தென்னிந்திய தலைவர் திரு கார்த்திகேயன், NEXCCயின் தொண்டமன்ற தலைவர் லயன் மகராஜன், பிரதம மந்திரியின் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர் புதுச்சேரி குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி வீரத்தாய் சூடாமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்.
இவ்விழாவில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு விழாவினை ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார். பொதுச் செயலாளர் செல்வமணி மற்றும் டீம் டிரைவர் விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். முடிவில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆண்டு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் முப்படைகளின் கொடிநாள் அன்று இவ்விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு புதுவையில் உள்ள அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் அனைவருக்கும் தலைவர் மோகன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி எல்லைப் பகுதியான பாகூர் சேலிமேடு பகுதியில் அமைவிருந்த சுங்கச்சாவடியை அங்கு அமைத்தால் புதுச்சேரி மக்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களும் மற்றும் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் தோழர்கள் ஒன்றிணைந்து பாகூர் சேலிமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமையவுள்ள இடத்தில் போராட்டம் நடத்தினர். மேலும் பாகூர் சேலிமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார். மேற்கண்ட சேலிமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமையக்கூடாது என்ற வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் ஆஜரான நமது வழக்கறிஞர் திரு ஞானசேகர் அவர்கள் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பாக வாதாடினார். இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு தலைமை நீதிபதி அமர்வு சுங்கச்சாவடி அமைவது குறித்து மத்திய அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். முப்படை வீரர்கள் கொடிநாள் விழா லோக் பவனில் நடைபெற்றது. 1000 கோடிக்கு மேல் போலி மருந்து விற்பனை நடந்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நாளை தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் மும்முர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜச்சந்திரு அறக்கட்டளை புதிய அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. மக்கள் நலத்திற்கான புதிய சேவைகள் தொடக்கம். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.